Hi friends, welcome to the channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஊப்ஸில் என்னென்னா இன்ஹெரிட்டன்ஸ்கிற கான்செப்ட். ஓகே, இப்போ இன்ஹெரிட்டன்ஸ்கிற கான்செப்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி எதுக்காண்டி இன்ஹெரிட்டன்ஸ்கிற சொல்லிடுறேன். இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் அப்படின்னா இப்போ நம்ம நீங்கள் ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணும்போது ஒரு ஃபீச்சர்ஸ் டிஸ்பிளே ஆகும். வித்ட்ரா அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணலாம், இல்லை நம்ம வேறு மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம் அப்படி பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணும்போது அந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணிகிட்டே போகிறாங்க. அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான். இதுக்காண்டி அவங்க வந்து மிஷின் ஒர்க் ஆகாதுன்னு எதாவது டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து இந்த 1 வீக் வந்து மிஷின் ஒர்க் ஆகாது, நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அப்படிலாம் பண்ண கிடையாது. என்னென்னா இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டோட மீனிங் என்னென்னா, இருக்கிற எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்டில் வந்து ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எதாவது ஆட் பண்ண போகிறோன்னா இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் வந்து பெஸ்ட். ஏற்கனவே இருக்கிற ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டே இருக்கும், அது கூட அடிஷ்னல் ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ ஓகே, வித்தவுட் ஸ்டாப்பிங் த ப்ராசஸ். ஓகே, அந்த எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணாமல் அந்த ப்ராசஸும் நடக்கும், அதோட அடிஷ்னல் ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்னு சொல்லி. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க. இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் நியூ கிளாஸ் ஃப்ரம் அன் எக்ஸிஸ்டிங் கிளாஸஸ். ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் இருக்குது, அதுலேருந்து நியூ கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். The existing class is known as the base class or super class or parent class மாங்க. And the newly created class is called as the derivative class or subclass or child class அப்படிமாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் கிளாஸ் இருக்குது, நம்ம இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அது வந்து எனது எக்ஸிஸ்டிங் கிளாஸையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இது க்ரியேட் பண்ணுறது தான் இது இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது. அப்போ இதில் மீனிங் என்ன, செகண்டாக வரது கிளாஸ் வந்து ஃபஸ்ட்டாக உள்ள கிளாஸ் வந்து பேஸ் கிளாஸ்மாங்க, செகண்டாக உள்ள வந்து டெரிவேட்டிவ் கிளாஸ் அப்படிம்பாங்க. ஓகே, டெரிவேட்டிவ் கிளாஸ் சொல்லலாம், சப் கிளாஸ் சொல்லலாம், சைல்டு கிளாஸ் சொல்லலாம். மூணுமே சேம் தான். ஓகே, டெரிவேட்டிவ் கிளாஸ்னால் மீனிங் என்னன்னா, இன்ஹெரிட்ஸ் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த பேஸ் கிளாஸ். பேஸ் கிளாஸில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அவ்வளோ ப்ராப்பர்ட்டியும் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இட் கேன் ஆல்சோ ஆட் சம் மோர் ஃபீச்சர்ஸ் டு திஸ் கிளாஸ். இதுக்கு அது போக வேறு ஏதாவது ஃபீச்சர்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோமா. அப்போ மீனிங் என்னென்னா, முன்னாடி உள்ள ஏடிஎம் கார்டில் வந்து வித்ட்ரா பண்ணலாம், மினி ஸ்டேட்மெண்ட் பண்ணலாம், அதுவும் இதில் வரும். இது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இப்போ வந்து இந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, வேறு பேங்க்கில் ஆக்சஸ் பண்ணுற ஆப்ஷன், இதெல்லாம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத டெரிவேட்டிவ் கிளாஸ். அப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த டெரிவேட்டிவ் கிளாஸ் சப் கிளாஸ் எல்லாமே ஓகே தான். ஓகே, சப் கிளாஸ் இன்ஹெரிட்ஸ் ஆல் த மெம்பர்ஸ் ஃப்ரம் இட் சூப்பர் கிளாஸ். அதில் எல்லா டேட்டா மெம்பர்ஸையும் இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். Constructors are not inherited by the subclasses, but the constructor of the superclass can be invoked from the subclasses. Constructor வந்து இன்ஹெரிட் ஆகாது. ஏன்னா கன்ஸ்ட்ரக்டர் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ரன் பண்ணுறது தான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிமோ. பட் அது வந்து இன்ஹெரிட் ஆகாது. பட் ஆனால் வந்து நீங்கள் சப்கிளாஸ்லேருந்து நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபால்ட்டாக கால் ஆகும். அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். ஓகே, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இன்ஹெரிட்டன்ஸோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீயூசபிலிட்டி ஆஃப் த கோட். எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் இருக்குன்னா அந்த கோடிங்கை நம்ம எதுவுமே மாற்ற வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு அது கூட அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணணும். அப்போ மீனிங் என்ன, டு இன்க்ரீஸ் ரிலேபிலிட்டி ஆஃப் த கோட். அப்போ அதோட ரிலேபிலிட்டி வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக கூடுது. ஓகே, டு ஆட் சம் என்ஹான்ஸ்மெண்ட் டு த பேஸ் கிளாஸ். ஸோ நம்ம இருக்கிற ப்ராஜெக்ட்டில் வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த 3 தான் அட்வான்டேஜஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அதோட சின்டாக்ஸ் என்னன்னு பாருங்கள். இப்போ நமக்கு கிளாஸோட சின்டாக்ஸ் தெரியும். கிளாஸ் கீவேர்டு கொடுப்போம், அப்புறம் ஒரு கிளாஸ் நேம் கொடுப்போம். அந்த கிளாஸ் நேம் தான் நமக்கு பேஸ் கிளாஸ் நேம்னு வச்சுக்கோங்க. உள்ளே வந்து டேட்டா இருக்குது, மெத்தட்ஸ் இருக்குது. இதே நான் இன்ஹெரிட்டன்ஸ்குள்ளே போனேன் அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கிளாஸ் கீவேர்டு உண்டு, அப்புறம் ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கணும். அந்த கிளாஸ் நேம் வந்து எனி கிளாஸ் நேம், டெரிவேட்டிவ் கிளாஸ் நேம் அதான். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு கீவேர்டு இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்டென்ஸ். இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸோட கீவேர்டு இன் ஜாவா. எக்ஸ்டென்ஸ் பேஸ் கிளாஸ் நேம் அப்படி கொடுத்தாச்சு. மீனிங் என்னென்னா, இந்த டெரிவேட்டிவ் கிளாஸ் நேம் வந்து எக்ஸ்டென்ஸ் த பேஸ் கிளாஸ் நேம். அந்த பேஸ் கிளாஸ் நேமோட ப்ராப்பர்ட்டியை இது வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்குள்ளேயே நீங்கள் இப்போ இதுவும் கிளாஸ் நேம் தான், இதுக்குள்ளேயே நம்ம டேட்டா மெத்தட்ஸையும் வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் டெரிவேட்டிவ் கிளாஸ் நேம். இதில் என்னென்ன காம்பனண்ட்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். கீவேர்டு கிளாஸ் இருக்குது, அப்புறம் நேம் ஆஃப் த டெரிவேட்டிவ் கிளாஸ் இருக்குது, கீவேர்டு எக்ஸ்டென்ஸ். இந்த ஒரு இன்டர்வியூவில் கேட்காங்க என்ன கீவேர்டு வந்து இன்ஹெரிட்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிற கீவேர்டை கரெக்டாக சொல்லுங்கள். ஓகே, த நேம் ஆஃப் த பேஸ் கிளாஸ், த ரிமைண்டர் ஆஃப் த கிளாஸ் டெஃபினேஷன். ஓகே, இதுதான் அதோட சின்டாக்ஸ், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பேஸ் ஆர் சூப்பர் ஆர் பேரண்ட் கிளாஸ்னால் என்ன. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனி கிளாஸ் கேன் சர்வ் அஸ் ஏ பேஸ் கிளாஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணிங்கனாலே அது வந்து பேஸ் கிளாஸ் தான். ஓகே, ஏ டெரிவேட்டிவ் கிளாஸ் மே பி டிஃபைன்ட் ஆஸ் ஏ பேஸ் ஆஃப் அனதர் கிளாஸ். டெரிவேட்டிவ் கிளாஸ்னால் மீனிங் என்னென்னா, டெரிவேட்டிவ் கிளாஸ் ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கும்போது அது பக்கத்தில் எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு கொடுத்து ஒரு நேம் கொடுத்தோன்னா அந்த கிளாஸ் நேம் வந்து அது தட் இஸ் டெரிவேட்டிவ் கிளாஸ் நேம். ஓகே, நெக்ஸ்ட் பேஸ் கிளாஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு 2 டைப்ஸ் வந்து டைரக்ட் பேஸ் அண்ட் இன்டைரக்ட் பேஸ். டைரக்ட் பேஸ், இன்டைரக்ட் பேஸ். இந்த டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்கள். ஏ பேஸ் கிளாஸ் இஸ் மென்ஷன் பாருங்கள். நம்ம கிளாஸ் 1ன்னு கொடுத்துருக்கேன், அதுக்குள்ளே டேட்டா மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ நான் கிளாஸ் 2ன்னு கொடுத்துருக்கேன், எக்ஸ்டென்ஸ் 1 கொடுத்துருக்கேன். இங்கே கிளாஸ் 1 வந்து எனக்கு வந்து பேஸ் கிளாஸ், கிளாஸ் 2ன்னு கொடுத்துருக்கேன், எக்ஸ்டென்ஸ் 1ன்னு கொடுத்துருக்கேன்னா அப்போ 2 வந்து டெரிவேட்டிவ் கிளாஸ், இதோட பேஸ் கிளாஸ் வந்து 1. ஓகே, இந்த இடத்துல வந்து என்னென்னு பார்த்தா ஹியர் கிளாஸ் 1 இஸ் டைரக்ட் பேஸ். இதில் வந்து நான் டேரெக்டாக அந்த 1ங்கிற கிளாஸ் வந்து 2க்கு வந்து டைரக்ட் பேஸ் கிளாஸ். ஓகே,
இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்டைரக்ட் பேஸ் கிளாஸ்னால் மீனிங் என்னென்னா, ஃபஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்புறம் பாருங்கள். ஓகே, கிளாஸ் 1 டேட்டா மெத்தட்ஸ் இருக்குது, கிளாஸ் 2 இருக்குது எக்ஸ்டென்ஸ் 1. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மீனிங் என்ன, கிளாஸ் 2க்கு வந்து 1 வந்து பேஸ் கிளாஸ். ஓகே, அதை மைண்டில் வச்சுக்கோங்க, அது டைரக்ட் பேஸ். இப்போ நான் கிளாஸ் 3 எக்ஸ்டென்ஸ் 2ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ 3ங்கிறது டெரைவ்டு கிளாஸ், இதோட பேஸ் கிளாஸ் வந்து 2. சொல்கிற விஷயம் புரியுதா? இப்போ எனக்கு வந்து இன்டைரக்ட் பேஸ்னால் என்ன எங்கே வரும்னு பாருங்கள். ஹியர் கிளாஸ் 2 இஸ் ஏ டைரக்ட் பேஸ் கிளாஸ் ஆஃப் கிளாஸ் 3. 3க்கு வந்து டைரக்ட் பேஸ் வந்து 2. ஆனால் அதே சேம் டைம் வந்து கிளாஸ் 1 வந்து இன்டைரக்ட் பேஸ் கொடுத்து கிளாஸ் 3. ஏன்னு வச்சுக்கோங்க, கிளாஸ் 3யோட பேஸ் கிளாஸ் வந்து 2, ஆனால் 2வோட பேஸ் கிளாஸ் வந்து 1. அப்போ மீனிங் என்னென்னா, அந்த 1ங்கிற கிளாஸ் வந்து கிளாஸ் 3க்கு வந்து இன்டைரக்ட் பேஸ். சொல்கிற விஷயம் புரியுது? ஏன்னா கிளாஸ் 2வோட பேஸ் கிளாஸ் 2, 2வோட பேஸ் கிளாஸ் வந்து 1. அப்போ அந்த 1 உள்ள ப்ராப்பர்ட்டி 2க்கு வரும். 2ல் உள்ள 1ஓட ப்ராப்பர்ட்டி 2ஓட ப்ராப்பர்ட்டி ரெண்டுமே எங்கே எக்ஸ்டெண்ட் ஆகும், கிளாஸ் 3க்கு வரும். அப்போ 3யோட டைரக்ட் பேஸ் வந்து 2, இன்டைரக்ட் பேஸ் வந்து 1. ஸோ இதான் வந்து இன்டைரக்ட் பேஸ் கிளாஸ் அப்படிமா. ஓகே, அதில் மேலே டெஃபினேஷன் பாருங்கள். when a derived class is declared as a base of another class, அதாவது ஒரு derived class வந்து இன்னொரு கிளாஸ்க்கு பேஸ் கிளாஸாக போச்சு அப்படின்னா, the newly derived class includes the properties of its base class including its data member and member function. அதோட மெம்பரையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகே, this is called as the indirect base அப்படிங்கிற. ஓகே, இப்போ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் நமக்கு அது இப்போ நம்ம இன்ஹெரிட்டன்ஸுக்குள்ளே தான் நமக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிப்போம், ப்ரொடெக்டட் மெம்பர் வந்து எங்கே ப்ளே ஆகும் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்லாம் ப்ளே ஆகும். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, ப்ரைவேட் பப்ளிக்லாம் பார்த்தாச்சு. ஓகே, அப்போ மீனிங் என்னது, ஃபஸ்ட்டு default meaning வந்து visible to the package, the default no modified needers, visible to the private வந்து visible to the class only, public வந்து visible to the world, protected உள்ள மட்டும் visible to the packages and all the subclasses in the other packages also. ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கிளாஸ் 1ன்னு கொடுத்துருக்கேன், இல்லை ப்ரைவேட் இன்ட்டு 1A கொடுத்துருக்கோம், பப்ளிக் இன்ட்டு B கொடுத்துருக்கோம், ப்ரொடெக்டட் இன்ட்டு C கொடுத்துருக்கோம், இன்ட்டு D. இந்த கிளாஸ் 1ல் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் 1 இருக்குது, பப்ளிக் 1 இருக்குது, ப்ரொடெக்டட் 1 டிஃபால்ட்டில் இன்ட் இருக்குது. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன் கிளாஸ் 2 எக்ஸ்டென்ஸ் 1ன்னு கொடுத்துருக்கேன். கிளாஸ் 2 எக்ஸ்டென்ஸ் 1 கொடுத்தாச்சுன்னா இங்கே ப்ரைவேட் இன்ட்டில் A1, பப்ளிக் இன்ட்டில் B1, ப்ரொடெக்டட் இன்ட்டில் C1, இன்ட்டு D1. இப்போ இந்த வேரியபிள் இருக்குது. இப்போ எனக்கு என்னென்னா கிளாஸ் 2 எக்ஸ்டென்ஸ் 1ன்னு கொடுத்தாச்சு. அப்போ கிளாஸ் 1ஓட மெம்பர் ஃபுல்லாக இங்கேயும் நமக்கு ட்ராவல் ஆகும். அப்படி என்னங்கிறத பார்க்க போகிறீங்க பாருங்கள். கிளாஸ் 1ஓட மெம்பர்ஸ் ஆர் as follows. கிளாஸ் 1ஓட மெம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டிஜர் ப்ரைவேட் மெம்பர் வந்து A, பப்ளிக் மெம்பர் வந்து B, ப்ரொடெக்டட் மெம்பர் வந்து C, டிஃபால்ட் மெம்பர் வந்து D. இது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஆனால் கிளாஸ் 2க்குன்னு போடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மாறும். ப்ரைவேட் மெம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா A1 மட்டும்தான். ஓகே, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒரு கிளாஸ் 2ல் ப்ரைவேட் மெம்பரை வந்து அந்த கிளாஸ் மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஆனால் பப்ளிக் மெம்பர் பார்த்தீங்கன்னா செகண்ட் பப்ளிக் மெம்பர் அங்கே இந்த கிளாஸ் 1ல் பப்ளிக் மெம்பர் B இருக்குது, இங்கே பப்ளிக் மெம்பர் B1 இருக்குது. அப்போ பப்ளிக் மெம்பர்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 2க்கு வந்து B அண்டு B1. ஏன்னா B1ங்கிறது கிளாஸ் 2ல் இருக்குது, Bங்கிறது பேஸ் கிளாஸ்லேருந்து இங்கே ட்ராவல் ஆகுது, அதை நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ பப்ளிக் மெம்பர் வந்து B அண்டு B1. ப்ரொடெக்டட் மெம்பர் பார்த்தீங்கன்னா C அண்டு C1. ஏன்னா அங்கே உள்ள ப்ரொடெக்டட் வந்து சப் கிளாஸ் வருமா, டெரிவேட் கிளாஸ் வருமா, ஸோ ஆட்டோமேட்டிக்கான C அண்ட் C1. டிஃபால்ட் மெம்பர் நமக்கு என்னது D அண்டு D1. அப்போ எனக்கு என்ன ப்ரைவேட்டை மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்போ நான் வந்து பேஸ் கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணினேன்னா சேம் பேக்கேஜாக இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது வந்து அது வந்து கிளாஸ் 1 வந்து பேஸ் கிளாஸ், கிளாஸ் 2 வந்து டெரிவேட் கிளாஸ். ப்ரைவேட் மெம்பர் மட்டும் தான் ட்ராவல் ஆகுது, ரிமைனிங் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும். ஓகே, அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க பாருங்கள். கிளாஸ் 1 அதே கிளாஸ் தான் கொடுத்துருக்கேன், ப்ரைவேட் என்ட்டு கொடுத்தாச்சு. கிளாஸ் 2 எக்ஸ்டென்ஸ் 1 கொடுத்துருக்கேன். இப்போ கிளாஸ் 3 எக்ஸ்டென்ஸ் 2ன்னு கொடுத்துருக்கேன். கிளாஸ் 3 எக்ஸ்டென்ஸ் 2. இப்போ நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸை கரெக்டாக பாருங்கள். இப்போ வந்து கிளாஸ் 1 மெம்பர் வந்து சேம் மெம்பர் தான், ப்ரைவேட் மெம்பர் வந்து A, பப்ளிக் B, ப்ரொடெக்டட் C, டிஃபால்ட் மெம்பர் வந்து D. கிளாஸ் 2க்கு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெம்பர் வந்து A1 மட்டும்தான், பப்ளிக் மெம்பர் பார்த்தீங்கன்னா B அண்ட் B1, ப்ரொடெக்டட் மெம்பர் பார்த்தா C அண்ட் C1, டிஃபால்ட் மெம்பர் D அண்ட் D1. இப்போ கிளாஸ் 3யோட மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெம்பர் வந்து ஒன்லி A2 ஒன்லி, பப்ளிக்கு பார்த்தீங்கன்னா B, B1 அண்டு B2. ஏன்னா 2ஓட பேஸ் கிளாஸ் வந்து 1, அப்போ B, B1. அப்போ மீனிங் என்ன, இந்த மூணாவது கிளாஸ் வந்து B, B1 ரெண்டையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ரொடெக்டட் மெம்பர் பார்த்தீங்கன்னா C, C1, C2 மூணையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் மெம்பர் வந்து D, D1, D2. ஸோ இப்போ இதுதான் ஹைரார்க்கி பார்த்துக்கலாம். ப்ரைவேட் மெம்பராக இருந்தால் மட்டும்தான் யாரும் அக்சஸ் பண்ண முடியாது, மற்ற மெம்பராக இருந்தால் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அது வந்து என்ன யூஸ் பண்ணிக்கணும், பேஸ் கிளாஸ் டெரிவேட் கிளாஸ் கரெக்டாக டிஃபைன் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா பேஸ் கிளாஸ் என்ன, டெரிவேட் கிளாஸ்னால் என்ன.
ஓகே. எந்த கிளாஸ் நம்ம டிஃபைன் பண்ணாலும் அது பேஸ் கிளாஸ். டெரைவேட் கிளாஸ்னால் மீனிங் என்னது, டெரைவேட் கிளாஸ் இருக்கும், எக்ஸ்டென்ஸ் கொடுத்து பேஸ் கிளாஸ் நேம் இருக்கும். அங்கே உள்ள வேரியபிள்ஸ் இங்கே எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ரைவேட் வேரியபிள் இருந்ததுன்னா அடுத்த கிளாஸுக்கு ட்ராவல் ஆகவே ஆகாது, மைண்டில் வச்சுக்கோங்க. மற்ற ரிமைனிங் வந்து ட்ராவல் ஆகலாம். ஓகே, இதை கரெக்டாக மைண்டில் இதை கரெக்டாக வச்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து அடுத்து வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் பார்க்க போகிறோம். அங்கே வந்து இது எப்படி ட்ராவல் ஆகுது செக் பண்ண முடியும். ஓகே, இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் சென்ட் த மெயில் டு SSC channel 786@gmail.com சென்ட் பண்ணுங்கள். இல்லை கமெண்ட் செக்ஷன்லேயே டைப் பண்ணுங்கள், ப்ராப்ளம் கிடையாது. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி பைத்தான் பண்ணியிருக்கோம், C பண்ணியிருக்கோம், பட் ஜாவா போயிட்டுருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.